அதிகப்படியான குளிர்ச்சி தரக்கூடிய எந்த வஸ்துவையும் தடவிடக்கூடாது. தலைவலி பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக சிந்திக்கக்கூடாது. முக்கியமாக அதிகமாக நல்ல தூங்கணும். செல்ஃபோன் பயன்பாடுன்றதை கம்மி பண்ணிக்கிடணும். இதையும் செய்யணும். ஒரு பக்கம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இந்த பலாய் முசீபத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எந்த ஷிஃபாவையும் கொடுக்காது. அதனால் அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்வியலோடு நீங்கள் வாழ்ந்து இந்த திக்ரையும் செய்து வெற்றி பெறுங்கள். ரஹ்மானிர் ரஹீம். தலைவலி, கடுமையான தலைவலி, இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலும் தலைவலி வரும். சிந்தனை ஓட்டம் தாறுமாறாக இருந்தாலும் தலைவலி வரும். இல்லாத பொல்லாத கவலைகளை மண்டையில் ஏற்றி கொண்டாலும் தலைவலி வரும். தலையை சரியாக துவட்டாம தண்ணி தலைக்குள்ளே போச்சுனாலும் தலைவலி வரும். வெயிலில் சுற்றினாலும் தலைவலி வரும். மொத்தத்தில் தலைவலி என்பது மனிதனுக்கு ஒவ்வாத ஒரு பெரும் நோய். இந்த நோய் வந்துட்டா சரியாக தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, பிறர் மேலே எரிஞ்சு விழுற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும். இந்த தலைவலி நீங்க நாம் என்ன செய்வது என்ற ஒரு வசீஃபாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த தலையைத்தான் அல்லாஹு தஆலா பிரதானமான உறுப்பாக வைத்திருக்கிறான். உயிர் ஜீவனுக்கு பெரும் காரணியாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை அசைக்க வைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மூளையின் பாதுகாப்பு கேடயம், மூளையின் பாதுகாப்பு கேந்திரமே இந்த தலை தான், இந்த ஹெட் தான். இந்த தலை பாதுகாப்புக்காக நாம் என்ன செய்வது? தினசரி தொழுது முடித்த உடனே, சலாம் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் தலையில் இப்படி கை வச்சுக்கணும். தொப்பி இருந்துச்சுன்னா தொப்பியை எடுத்துரு, இப்படி தலையில் கை வச்சுக்கொள்ளணும். கை வைத்து யா கவியு யா கவியு யா கவியு, பலமுள்ளவனே பலமுள்ளவனே பலமுள்ளவனே, தலையில் இப்படி கை வச்சு வலது கை அப்படி வச்சு யா கவியு யா கவியு யா கவியு கிட்டத்தட்ட 11 முறை ஓதணும். இந்த வசீஃபாவை 11 முறை ஓதணும். ஓதி லாஸ்டில் 11வது முறை ஷிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கையிலையும் ஷிஃப் அப்படின்னு சொல்லிட்டு தலை முழுக்க என்ன செய்யணும்? தடவணும். தலை முழுக்கவும் தடவலாம், உடம்புலையும் தடவிக்கலாம். இப்படி நாம் செய்யும்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த தலை பிரச்சனையே வராது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல தூக்கம் வரும். யா கவியுன்றது படைத்த ரப்பினுடைய முக்கியமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவினுடைய திருப்பெயர்கள் இருக்கிறது அல்லவா? அந்த திருப்பெயர்களில் ஒரு முக்கியமான பேர் யா கவியு. யா கவியு யா கவியு யா கவியு 11 முறை ஓதணும். ரொம்ப அதிகப்படியாக தலைவலி, ப்ரெஷரு, அதிகமான சிந்தனை, தூக்கமின்மை இவைகள் போன்றவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 101 முறை தலையில் கை வச்சு ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்து கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா உடனடியாக ஷிஃபாவை கொடுப்பான். சிந்தனை திறனை அதிகப்படுத்துவான். சிந்தனை திறனை அதிகப்படுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹ், முக்கியமாக அந்த சிந்தனை திறனை அதிகப்படுத்துறது அப்படின்னும் போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை அதிகமாகவே வரும். அதுபோல் மளிகை ஜாமான் கடை, மளிகை கடை, அதில் கணக்கு வழக்கில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமாக கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க, இதில் வேலை பார்க்கக்கூடிய, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஐடி ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த யா கவியுன்றது ஒரு வரப்பிரசாதம். அதனால் தொடர்படியாக இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய நோய் நொடிகள் நீங்கி உங்களுடைய தலை ஆரோக்கியமானதாக மாறும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. தொடர்ந்து தலைவலி பிரச்சனை, ஒத்த தலைவலி பிரச்சனை, இது போன்றவைகளை நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் யா கவியு அப்படின்றத 101 முறை ஓதி, எண்ணெய் இருக்கிறதல்லவா நீங்கள் தேய்க்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஊதி வச்சுக்கணும். ஊதி வைத்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த தலை பிரச்சனைகள் ஏற்படாது. அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியோடு நீங்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். எந்த கஷ்டப்பட தேவையில்லை. முக்கியமாக குறிப்பாக தலையை நல்லா துவட்டணும். தலையில் அதிகப்படியான குளிர்ச்சி தரக்கூடிய எந்த வஸ்துவையும் தடவிடக்கூடாது. தலைவலி பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக சிந்திக்கக்கூடாது. முக்கியமாக அதிகமாக நல்லா தூங்கணும். செல்ஃபோன் பயன்பாடுன்றதை கம்மி பண்ணிக்கிடணும். இதையும் செய்யணும். ஒரு பக்கம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இந்த பலாய் முசீபத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எந்த ஷிஃபாவையும் கொடுக்காது. அதனால் அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்வியலோடு நீங்கள் வாழ்ந்து இந்த திக்ரையும் செய்து வெற்றி பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த
உங்கள் சகோதரனான எனக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்க, மறந்துடாதீங்க.